வைஸ் சற்று முன் வந்த அண்மை தகவல் பார்த்தீங்கன்னா, தற்போது நடைபெற்று வரும் ஐபிஎல் தொடர் 2024 உடைய நேற்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மற்றும் எஸ்ஆர்எச் அணிகள் மோதின. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா டாஸ் வென்ற எஸ்ஆர்எச் அணி பந்து வீச்சை தேர்வு செஞ்சுருந்தாங்க. முதலாவதாக களம் கண்ட சிஎஸ்கே அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 165 ரன்களை குவிச்சிருந்தாங்க. அதிகபட்சமாக சிவம் துபே 45 ரன்களை விளாசியிருந்தார். பின்னர் 166 ரன்களை இலக்காக வச்சு களமிறங்கிய சன்ரைசர்ஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. மேலும் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் அணி தரப்பில் இருந்து அவங்களுடைய முன்னாள் கேப்டன் எய்டன் மார்க்ரம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 50 ரன்களை விளாசியிருந்தார். மேலும் இந்த போட்டிக்கான ஆட்ட நாயகனாக அபிஷேக் சர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் வெறும் 12 பந்துகளில் 37 ரன்களை விளாசியிருந்தார். மேலும் இந்த தோல்வியின் மூலமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 3வது இடம் பிடிச்சிருக்காங்க. சன்ரைசர்ஸ் அணி 5வது இடத்துக்கு முன்னேறியிருக்காங்க. முதல் 2 போட்டிகளில் தங்களுடைய சொந்த மைதானத்தில் அடுத்தடுத்த வெற்றிகளை பதிவு செய்த சிஎஸ்கே அணி அடுத்ததாக நடைபெற்ற 2 போட்டிகளில் தொடர் தோல்வியை தற்போது பதிவு செஞ்சுருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.